தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்பின் சகோதர சகோதரிகளே, என்ற முதலாவது வாசகத்திலே புனித யோவான் நமக்கு கூறுகின்றார், யாராவது பாவம் செய்திருந்தால் அவர் தைரியம் கொள்ளலாம், ஏனென்றால் நமக்காக பரிந்து பேசுவராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி சிலுவை இரத்தத்தினாலே நாம் செய்த எந்த பாவமும் எந்த துரோகமும் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றார். ஏனென்றால் மாசற்ற உலகத்தின் பாவங்களை போக்கின்ற இறைவனின் செம்மறி அவர்தான். ஆகவே நாம் அந்த விசுவாசத்தோடு நாம் நாள்தோறும் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்து நாம் வாழ்ந்தோம் என்றால் எந்த பாவம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மை நேசித்து நம்மை பராமரித்து வழிநடத்துகின்ற கடவுள் நம்முடைய ஆண்டவர். இந்த அன்பை தான் நாம் ஊதாரி மைந்தன் மேல் நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு வழி தவறி போன காணாமற் மகன் திரும்பி வந்தவுடனேயே அவனை தந்தை இகழ்ந்து பேசவில்லை, மாறாக தன்னுடைய மார்புக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை கட்டி பிடித்து முத்தம் அழித்து அங்கு ஒரு பெரிய விழாவை கொண்டாடினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு திருவர் சாதனத்திலும் ஒவ்வொரு திருவர் சாதனத்திலும் இதுதான் நடக்கின்றது. நாம் சாத்தானை நம்புகின்றோம், ஆனால் பாவம் செய்த பிறகு அவன் நம்மை நீ இந்த குற்றம் செய்தாய் என்று சொல்லி நம்மளுக்கு அவன் ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை தொலை தூர அழைத்து செல்கின்றான். ஆனால் ஆண்டவர் கிருபை நம்ம எங்கே இருக்கின்றோமோ அங்கேயே நம்மை தேடி வருகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே எந்த குற்றம் இருந்தாலும் எந்த துரோகம் இருந்தாலும் நம்ம ஆண்டவரிடம் வருவோம். கல்வாரி சிலுவை நின்று ஆண்டவரை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்ற ஒரே ஒரு ஜெபம், தந்தை இவரை மன்னிங்கள், இவர் என்ன செய்கின்றார் என்று இவருக்கு தெரியாது என்று. ஆகவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வருவோம். நம்முடைய உடல் வியாதி, நம்முடைய உள்ளம் வியாதி, நம்முடைய உடைந்து போன கடவுகள், நம்முடைய சின்ன பின்னமாத இதயம் அனைத்தும் ஆண்டவரிடம் கொண்டு வந்து நமக்கு தேவையான சௌக்கியத்தையும் மன்னிப்பையும் அழுகுமாறு நம்ம ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தால் எங்கை போவேன் நான், நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கை போவேன் நான், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் உலகம் இழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் இழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தால் எங்கே போவேன் நான், நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போவேன் நான். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், அது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க,
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசிர்வாதம் தான். என்னை மறந்தால் எங்கே போவேன் நான், நீங்க நினைச்சா ஆசிர்வாதம் தான். என்னை மறந்தால் எங்கே போவேன் நான். ஆமாம் நிறைவா, நீங்கள் நீங்கள் என்னை நம்மை நினைத்தால் போதுமே ஆண்டவரே, நமக்கு ஆசீர்வாதம் இறங்கி வருகின்றது. நமக்காக உண்மையை வெறுமையாக்கி தீவன தொட்டில் பிறந்த நம் ஆண்டவர் இயேசுவே, இது நம்முடைய பாவ வாழ்க்கையை, நம்முடைய சாப வாழ்க்கையை உம்முடைய கொண்டு வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஒளியும் உண்மையும் பெற்றுக்கொள்ள திறமை நமக்கு தந்தருளுமாறு உம்மை உற்றுநோக்கி ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பின் மக்கள், இதோ இன்றைய நாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் திருவிதத்தில் நமக்காக பொழுந்து வருகின்ற அந்த அன்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாளாக மாறட்டும் என்றும் தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே நாம் உம்மை ஆசீர்வதிக்கின்றேன். ஆமேன்.